The devil cannot keep in captive what God wants to free. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேச நினைக்கிற காரியம், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற போகிற ஒரு காரியம், கர்த்தர் நம்ம லைஃப்ல வைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? நம்ம ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யும்போது, கர்த்தருக்காக சாட்சியாக வாழும்போது, கர்த்தருக்காக நம்ம ஓடும் பொழுது இன்னும் நமக்கு பிரச்சனையை கொடுப்பான். ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? பிரச்சனை பெருசாக அற்புதத்தை பெருசாக்குவார். And today God wants to teach us something very important. Don't react but respond. நம்ம ரியாக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். God wants to encourage us to become people of response. Because we always say God is a gentleman. Opportunities நம்மளுக்கு கொடுப்பாரு. கதவை திறக்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அதிசயம் செய்கிறவர். அமேன், அமேன். சத்தத்தை காணுமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு ஒரு டீச்சிங்காக போக வேண்டியது இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டுருந்தேன், காரில் போயிட்டுருந்தேன், மகாபலிபுரம் கிட்ட. ஸோ போயிட்டுருக்கும்பொழுது நடுவில் ஒரு இடத்துல சரி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு காரை நிறுத்தி அந்த இடத்துல நான் டீ குடிக்கும்படியாக அந்த கடைக்கு போனேன். அப்போது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு சின்ன குடும்பம், ஒரு அப்பா அம்மா, ஒரு குட்டி பொண்ணு, அவங்களும் அந்த இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக காரை நிறுத்தி அந்த இடத்துல டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க அந்த கடைக்காரர் கூட பேசிகிட்டு இருக்கிற அந்த அப்பா அந்த இடத்த பற்றி சும்மா பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த கடைக்காரர் அந்த அந்த அப்பா கிட்ட சொல்கிறாரு, இது ரொம்ப ஃபேமஸான இடம். அவர் கேட்குற, ஏன் ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பக்கத்தில் ஒரு கல் இருக்குது, சாதாரண ஒரு கல், ஒரு பில்லர். அதை காமிச்சு சொல்கிறாரு, இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் இங்கே உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருந்தார், அவர் அப்புறம் கல்லாக மாறிட்டார் அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சைட் போகிறவங்கெல்லாம் இங்கே நின்று அவங்க ஏதாவது வேண்டிப்பாங்க, அவங்களோட வேண்டுதல் அவங்க செய்வாங்க, அது அவங்களுக்கு நடந்துடும். அவங்க போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அது நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா, நிஜமா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரே ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லணும், சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். அந்த குட்டி பொண்ணு உடனே என்ன பண்ணுச்சு, இவங்க இதை பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த கல் பக்கத்தில் போய் நின்றுச்சு. என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன், ஆர்வமாக பார்க்குறேன். அந்த கல் பக்கத்தில் போய் நின்றுட்டு அந்த கல்லை பார்த்து அது சொல்லுது, கண்ணை மூடிட்டு சொல்லுது, நான் பட்டர்ஃப்ளையாக மாறணும் அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் எல்லாரும் ஒரே ஆச்சரியமாக அந்த குட்டி பிள்ளையை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு 2 நாட்டி இதை சொல்லிட்டு இருந்தது. இந்த டீ கடைக்காரனும் அப்படியே அதை ஊற்று பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் கண்ணு திறந்து கையெல்லாம் பார்த்துச்சு, தொட்டு பார்த்துச்சு தானே, சி இது வெறும் கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த டீக்காரனுக்கு மூஞ்சே மாறி போயிடுச்சு. அந்த பெற்றோருக்கும் பாவம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த டீ கடை ஃபேமஸ் ஆகணும்னு ஒரு வேளை அப்படி கதை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி பல கதைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. Different types of stories you hear in this world, different news that you hear in this world. பல கதைகளை கேட்கிறோம், பல இன்ஃபர்மேஷன் வருகிறது, பல நியூஸ் நம்மை நோக்கி வருகிறது. There's so much of information in this world. இது இன்ஃபர்மேஷன் ஜென்ரேஷன் என்று சொல்கிறாங்க. அவ்வளோ காரியங்கள் நடக்குது. இன்றைக்கு காலையில் கூட ஒரு லேட்டஸ்டான பரபரப்பான ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. World War III வரப்போகிறது என்று சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. அண்ட் இட் லுக்ஸ் வெரி வெரி மச் பாசிபிள். அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
ஏன் வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், ஈரான் இஸ்ரேல் மேலே பாம்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸும் பாம்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டென்ஷன் ஹேப்பனிங். பெரிய வார் நடக்க போகிறது என்று சொல்லி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாட் இஸ் ஹேப்பனிங் when you hear this news and information? இப்படிப்பட்ட நியூஸையும் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கும் பொழுது ஆக்சுவலாக என்ன நடக்குது பாருங்க. இன்னைக்கு உலகத்தை கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா, ஒரு நியூஸ் வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அது வந்த உடனே இம்மீடியட்டாக என்ன நடக்குது? ரியாக்ஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். நிறைய ரியாக்ஷனை பார்க்க முடிகிறது. பயம் வருகிறது, கோபம் வருகிறது, காமெடி கூட சில டைம்ஸ் நடக்குது. பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இந்த நியூஸ் வந்துச்சு, இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறேன், இந்த World War III வர வாய்ப்பு இருக்குது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்படி ஒரு டென்ஷன் இருக்குது, பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க என்ற இந்த நியூஸ் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். அதை பார்த்து கொஞ்சம் நேரத்தில் நான் இன்டர்நெட்டை அப்படி பார்க்கும் பொழுது, ப்ரௌஸ் பண்ணும் பொழுது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அதுக்கு பார்க்க முடிகிறது. ஒரு சைடு சப்போர்ட்டு, ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட்டு, இன்னொரு கண்ட்ரியை திட்டி நிறையா டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, இது என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆகும் என்று சொல்லி அனாலிசிஸ் என்று சொல்லி பல ரியாக்ஷன்ஸ் இருக்கிறது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, பல தலைவர்கள், இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸு அவங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் கருத்துக்களை சொல்கிற ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, காமெடி வீடியோஸ் இதை சுற்றி, கேன் யூ பிலீவ் இட், இதை சுற்றி மீம்ஸ், காமெடி வீடியோஸ் நிறைய வருகிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபன்னி கோட்ஸ் அண்ட் வீடியோஸு இதை குறித்து வருகிறது. ஸோ அப்போ ஒரு நியூஸு, a very important news that can impact the world, அது வரும் பொழுது இமீடியட்டாக வரது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரியாக்ஷன்ஸ், பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். சில சந்தோஷம், சில கோபம், சில காமெடி, சில கருத்துக்கள், பட் நிறைய ரியாக்ஷன்ஸ். யூ see lot of reactions. ஒரு நியூஸுக்கு பல ரியாக்ஷன்ஸை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக நடக்கிற விஷயமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஆக்சுவலாக இது நேச்சுரலாக நடக்கிற விஷயம் கிடையாது. இட்ஸ் ஸோ மச் பிளான்ட். பிசாசு இப்படியாக நம்மை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறான், அந்த உலகத்தை இப்போ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறான். எல்லாவற்றிற்கும் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறான். எந்த விஷயம் நடந்தாலும் உடனே அதை சுற்றி பல ரியாக்ஷன் நடக்கணும் என்று சொல்கிறான். ரியாக்ஷன் இஸ் ஃப்ரம் த டெவில். ரியாக்ஷன் என்று சொல்லும் பொழுது அது பிசாசுகிட்டேருந்து வருகிற காரியம். எல்லாவற்றிலும் ரியாக்ஷனை கொண்டு வந்தது அவனுடைய சூழ்ச்சி, ஸ்கீமிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த உலகமே ஒரு ரியாக்ஷன் தான் உருவாச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பியிருக்கிறான் பிசாசு. இந்த பிக் பேங் தியரி என்று சொல்லும்போது அது என்ன சொல்கிறாங்க, அது ஒரு ரியாக்ஷன் மூலமாக உலகம் உண்டாச்சு. ஒரு விஷயம் நடந்ததுனால ஒரு ரியாக்ஷன் நடந்தால் அதோட கிரியேஷன் தான் உலகம் என்று சொல்லி ஒரு பொய்யை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் ரியாக்ஷன் என்ற காரியத்துக்குள்ளே கொண்டு வரான். He wants everything to be reaction. ஆனால் இன்றைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பைபிள் பேசேஜ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். A very important, interesting passage. அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், சர்ச்சை குறித்து ஒரு முக்கியமான சம்பவம், இந்த ரியாக்ஷனை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான சம்பவம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் கவனமாக கேட்போமா அவங்க வாசிக்கும் பொழுது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான்.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதற் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின பொழுது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தான். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். Now about that time, Herod the king stretched out his hand to harass some from the church. Then he killed James, the brother of John, with a sword. And because he saw that pleased the Jews, he proceeded further to seize Peter also. Now it was during the days of unleavened bread. So when he had arrested him, he put him in prison and delivered him to 4 squads of soldiers to keep him, intending to bring him before the people after Passover. Peter was therefore kept in prison, but constant. Prayer was offered to God for him by the church. And when Herod was about to bring him out that night, Peter was sleeping, bound with 2 chains between 2 soldiers, and the guards before the door were keeping the prison. Now behold, an angel of the Lord stood by him, and a light shone in the prison. And he struck Peter on the side and raised him up, saying, Arise quickly. And his chains fell off his hands. Then the angel said to him, Gird yourself and tie on your sandals. And so he did, and he said to him, Put on your garment and follow me. So he went out and followed him, and did not know that what was done by the angel was real, but thought he was seeing a vision. When they were past the first and the second guard posts, they came to the iron gate that leads to the city, which opened to them of its own accord. And they went out and went down one street, and immediately the angel departed from him. And when Peter had come to himself, he said, Now I know for certain that the Lord has sent his angel and has delivered me from the hand of Herod and from all the expectation of the Jewish people. So when he had considered this, he came to the house of Mary, the mother of John, whose surname was Mark, where many were gathered together praying. And as Peter knocked at the door of the gate, a girl named Rhoda came to answer. When she recognized Peter's voice, because of her gladness, she did not open the gate,
but ran in and announced that Peter stood before the gate. But they said to her, "You are beside yourself." Yet she kept insisting that it was so. So they said, "It is his angel." ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேசேஜ் இது. ஏன் இது பவர்ஃபுல்லான பேசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது there was deliverance, miraculous deliverance. அற்புத விதமாக கர்த்தர் பேதுருவை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கினதை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். இட்ஸ் டெஃபினெட்லி பவர்ஃபுல் இல்லையா? ஆனால் இன்றைக்கு இந்த பேசேஜிலிருந்து ஒரு முக்கியமான கருத்தை கர்த்தர் நமக்கு சொல்லித்தர ஆசைப்படுறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். பீட்டர் எத்தனை முறை சிறையில் அடைக்கப்பட்டார் இது வரைக்கும்? How many times was Peter imprisoned till this incident? இந்த இன்சிடெண்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? சாட் ஜிபிடி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? சாட் ஜிபிடிக்கு போங்க. சாட் ஜிபிடி இருக்கிறவங்க சாட் ஜிபிடியில் போயிட்டு how many times was Peter put in prison, escaped prison அப்படின்னு போடுங்க. How many times did Peter escape the prison? நான் சொல்கிற ப்ராம்ப்ட் கரெக்டாக போடுங்க. How many times did Peter escape the prison? சாட் ஜிபிடின்னு என்னன்னு தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். சாட் ஜிபிடி கூகுளோட அக்கா, கூகுளோட இன்னொரு பெரிய வெர்ஷன் வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி ஒரு காரியம் இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது. ஆட்டி படைக்கிற இன்டெலிஜென்ஸ்னு கூட சொல்லலாம் அதுக்கு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் நிறைய விஷயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுகிற விதத்தில் அந்த கம்ப்யூட்டர் நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு டூல் இது. என்ன சொல்லுது? யார் பார்த்தா? எந்த பீட்டர் கேக்குதா? வேற என்ன ஆன்சர்? அந்த ஆன்சர் வாசிங்க. என்ன ஆன்சர் இருந்துச்சு? பீட்டர் who? There have been numerous Peters. பின்னாடி Peter was once in the Bible, twice in the Bible. அப்புறம் Peter ஓகே. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லா ஆன்சருமே தப்பு. எல்லா ஆன்சருமே தப்பு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதெல்லாம் பரவாயில்ல. நான் சாட் ஜிபிடியில் இந்த கொஸ்டினை டைப் பண்ணேன். எனக்கு என்ன பதில் வந்துச்சு? ஐ எம் சாரி, ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர் திஸ் பிகாஸ் இட் இஸ் இல்லீகல் டு எஸ்கேப் ஃப்ரம் பிரிசன். அது எனக்கு அது ஏன் எனக்கு மட்டும் அது வருது? அதான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ண சொன்னேன். வேறு யாருக்குமே அது வரல. அதாவது சாட் ஜிபிடியில் இது நான் போட்ட உடனே சாட் ஜிபிடி என்ன சொல்லிச்சுன்னா, இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா ஜெயிலேருந்து தப்பிக்கிறது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி பதில் வந்துச்சு. பாருங்கள், இந்த இன்டர்நெட் வேர்ல்டை பிசாசு எப்படி வச்சிருக்கிறான்னா டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறான். நான் கேட்டது ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின், கரெக்டா? ஜஸ்ட் ஒன் கொஸ்டின். நான் கேட்ட கொஸ்டின் அது சத்தியத்தின் அடிப்படையில் கேட்ட கொஸ்டின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மை, சத்தியம், ட்ரூத் அது ஒன்று தான். அது மாறாது. அது மாறவே மாற முடியாது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் பைபிளில் இருக்கிற காரியம் தட்ஸ் கான்க்ரீட். இட் கேனாட் பி சேஞ்ச். அது மாற வாய்ப்பே கிடையாது. அதில் இருந்து ஒரு கேள்வியை நடந்த ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கேட்குறோம், இந்த இன்டர்நெட்டில் சாட் ஜிபிடியில் கேட்குறோம். பட் ஆனால் எத்தனை ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், எத்தனை விதமான ரியாக்ஷன்ஸ். ஒரு சத்தியத்தை, ஒரு கான்க்ரீட் ஆன்சரை, ஒரு உண்மையை, நடந்த ஒரே விஷயத்தை அது உண்மையாக பதில் சொல்லாமல் அது பல்வேறு ரியாக்ஷன்ஸை கொடுக்குது. பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஹவ் த வேர்ல்ட் இஸ் டியூன்ட் பை த டெவில். நான் சொல்கிறது புரியுதா? உலகத்தை இப்படி தான் பிசாசு மாற்றி வைத்திருக்கிறான்.
ஒரு காரியத்திற்கு பல ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்படியாக செய்திருக்கிறான். ரியாக்ஷன் வேர்ல்டா மாத்திட்டான். இதை என்னவா மாற்றி இருக்கிறான்? ரியாக்ஷன் வேர்ல்டு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி மாத்திருக்கிறான்? ரியாக்ஷன் வேர்ல்டா மாத்தி இருக்கிறான். ஆனால் பேதுரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 முறை 2 முறை மிரக்லஸாக எஸ்கேப் ஆகிருக்கிறாரு. அதனால தான் இந்த 2வது முறை என்ன பண்ணாங்கன்னா, அவரை பல செக்யூரிட்டிஸ்க்கு மத்தியில் அந்த ஏரோது ராஜா வச்சார். இந்த வாட்டி பேதுருவோட அந்த இம்ப்ரெஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் சிறை பிடிப்பை பற்றி வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அவர் பக்கத்தில்? எத்தனை பேர் காவல் காத்து கொண்டு இருந்தாங்க? பக்கத்தில் 2 பேர், வெளியே இன்னும் அங்கே ஒரு பெரிய கேட்டு. 16 பேருக்கு மேலே எல்லாம் தேவ ஜஸ்ட் கார்டிங் பீட்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சிறையில் அடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அவரை காப்பாற்றிட்டார். அவரை சிறையில் அடைச்சு வைக்கவே முடியல. அதனால இந்த வாட்டி அவர் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி இத்தனை பேரை அந்த ஏரோது ராஜா அவருக்கு காவலாக வச்சு அவர் அதுக்கு மேலே சங்கரியாலையும் கட்டி வச்சிருந்தான். ஆனால் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தும் ஆண்டவர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவர் வெளியே வச்சிருக்கிறத பிசாசு உள்ள வைக்கவே முடியாது. ஆண்டவர் வெளியே வைக்கணும்னு நினச்சத பிசாசு உள்ள வைக்கவே முடியாது. ஆண்டவர் ஃப்ரீயா விடணும்னு நினச்சத பிசாசால சிறைப்பிடிக்க முடியாது. The devil cannot keep in captive what God wants to free. As we enter into this very powerful word, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிற ரொம்ப விசேஷமான இந்த வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது, I just want to say this as a prophecy over each one of us. நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் நாம கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த விசேஷமான வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் இப்படியான ஒரு வாக்கு தத்தத்தை சொல்றார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்ன காரியங்களை பிசாசு நம் வாழ்க்கையில சிறை பிடிக்க நினைக்கிறானோ கர்த்தர் சொல்றாரு, அவனால அதை சிறை பிடிக்க முடியாது. Because it is not meant to be captive. அது எந்த காரியமா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில, கர்த்தர் சொல்றாரு, அதை நான் விடுதலை செய்கிறேன். சங்கிலி போட்டாலும் சரி, எத்தனை காவல் படைகளை வைத்தாலும் சரி, oh God is saying I am delivering it. ஆனா இந்த பேசேஜ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். என்னது? வாய்ப்பு. இங்க பாருங்க, வாய்ப்பு. இந்த பேசேஜில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கவனம், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேச நினைக்கிற காரியம், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாறப்போகிற ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போற விஷயம். திஸ் கர்த்தர் நம்ம லைஃப்ல வைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கர்த்தர் நம்ம லைஃப்ல வைத்திருக்கிற கொடுத்திருக்கிற வாய்ப்புகள். எத்தனை பேர் சொல்றீங்க God is giving me opportunities? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில வாய்ப்புகளை கொடுக்கிறார்? கர்த்தர் என் வாழ்க்கையில வாய்ப்புகளை கொடுக்கிறார். I want to tell you, I want to say this, I want to say this on you, I want to say this on me. கர்த்தர் என் வாழ்க்கையில வாய்ப்புகளை கொடுக்கிறார். God is giving opportunities on my life. He's pouring out the opportunities on my life. இப்படி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இந்த பேசேஜில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன வாய்ப்பு? வாய்ப்பு இது எஸ்கேப் தான் வாய்ப்பா? பியூட்டிஃபுல். தப்பிக்கிறது வாய்ப்பு. வேற வேற என்ன? வேற என்ன சொல்லுங்க. இன்னைக்கு சபை ஏன் சிறையில் பிடிக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறீங்க? சிறையில் இருக்கிற பீட்டர் போல இல்லை, விடுதலையான பீட்டர் போல. அப்படிதான் நம்ம இருக்கணும். என்ன வாய்ப்புகள்? திங்க் த்ரூ. நான் சொல்ல பாருங்க, பி எக்ஸைட்டட் அபவுட் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தரோட வார்த்தை குறித்து ஆர்வத்தோட இருங்க. ஏன்னா இன்றைக்கு கர்த்தர் பெரிய சிறை பிடிப்பிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறதை நான் விசுவாசிக்கிறேன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற என்ன வாய்ப்புகள் சொல்லுங்க. பரவாயில்ல, என்னெல்லாம் பார்க்குறீங்களோ சொல்லுங்க. பிரிசன்ல கேட்கல.
அதுவே ஒரு வாய்ப்பு, பிரிசனில் போட்டதே ஒரு வாய்ப்பு. அப்புறம் ஏஞ்சலை பார்த்தது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் ஒன் மோர் கெஸ். இன்னும் ஒரே ஒரு கெஸ், சீக்கிரம் இந்த சைட்லேருந்து. வேற என்ன வாய்ப்பு இருக்கு? வேற வாய்ப்பு? தேவன் அவரோட எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார் என்பதை அவர் ரியலைஸ் பண்ணது ஒரு வாய்ப்பு என்று சொல்றாங்க. பட் அவரோட பர்பஸை நிறைவேற்றத்துக்காக ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார், அது ஒரு வாய்ப்பு என்று சொல்றாரு. பட் யூ நோ வாட், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வாட்ச் திஸ். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இடத்துல வாய்ப்பு, இந்த இடத்துல பேதுரு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள்லாம் எப்படி வாசித்திருப்பீங்கன்னா, பேதுருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது என்று சொல்லி ஒரு வேளை வாசிச்சிருக்கலாம். பீட்டருக்கு இதில் என்ன பேசேஜில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு வாசிச்சிருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, காட் வாண்ட்ஸ் டு டெல் யூ, பீட்டருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது இல்லை, பீட்டர் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? பேதுரு தான் அந்த வாய்ப்பே. பீட்டர் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பீட்டர் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி சொல்றேன்? அந்த 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வேகமாக வாசிங்களேன். 17ஆம் வசனம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். பீட்டர் இதை யார்கிட்ட சொல்றாரு? பேதுரு யார்கிட்ட சொல்றாரு? இது பேதுரு சொல்றாரு. அது புரியுதா? பேதுரு யார்கிட்ட சொல்றாரு? இதை சர்ச்சுக்கு சொல்றாரு. ஒரு வீட்டில் எல்லாரும் கூடி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாசேஜை 2 வாட்டி வாசித்தோம், தமிழ் இங்கிலீஷில். ஒரு வீட்டில் எல்லாரும் கூடி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் கூடி ஜெபிச்சுட்டு இருந்த அந்த இடம் தான் சர்ச்சு, அன்றைய சர்ச்சு. மேரி என்ற ஒரு சகோதரியோட வீட்டில் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. தட் வாஸ் த சர்ச். இந்த மேரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்கோட அம்மா. அவங்க வீட்டில், ஜான் மார்க்கோட வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. தட் வாஸ் த சர்ச், ஹவுஸ் சர்ச் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். பெரிய வீடு என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, இது பெரிய வீடு, பெரிய சர்ச்சாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அங்கே அந்த கேட்டில் இருக்கிற ஒரு கதவுல அவர் தட்டினார் என்று சொல்லி வசனத்தில் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் ஒரு கேட் இருக்குன்னா அது பெரிய வீடு, கேட்டில் ஒரு சின்ன டோர் இருக்குன்னா அது கண்டிப்பாக பெரிய வீடு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீட்டில் இவங்க கூடி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. தட் வாஸ் த சர்ச். பேதுரு சிறையிலேருந்து தப்பிச்சு நேராக சர்ச்சுக்கு வராரு. பீட்டர் miraculously escaped the prison. சிறையிலேருந்து அற்புதமாக கர்த்தர் அவரை விடுவிக்கிறார். அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஏஞ்சல் வந்து அவர் போக சொல்லும் பொழுது பேதுருக்கு அது வந்து கனவா என்று சொல்லி, இது என்ன வெறும் விசனா என்று சொல்லி யோசிச்சுட்டு இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அவருக்கு வெளியே வந்து இந்த கேட்டு திறந்து வெளியே வர வரைக்கும் அவருக்கு புரியல. ஆனால் வெளியே வந்த பிறகு ரியலைஸ் பண்ணுற கர்த்தர் இதை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி. அப்போ பேதுருக்கு உண்மையாக எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு சிறைப்பிடிப்பு. ஏன்னா அடுத்த நாள் காலையில், just listen to this, அடுத்த நாள் காலையில் பேதுருவை கொலை செய்வதற்கு ஏரோது திட்டமிட்டிருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பேதுருக்கு டெத்து. சாகரத்துக்கு முந்தின நாள் பேதுருவை அந்த சிறையிலிருந்து ஜஸ்ட் பிஃபோர் டெத்து ஏஞ்சல் அவ்வளோ பெரிய ஒரு பாண்டேஜிலிருந்து, ஒரு கட்டிலிருந்து, ஒரு கேப்டிவ் சிச்சுவேஷன்லேருந்து, அவளை காவலர்களுக்கு நடுவில் இருந்து பேதுருவை ஆண்டவர் தப்பிக்க வச்சார். ஒன் மோர் டைம் நல்லா கவனிங்க. பேதுரு ஆண்டவருக்காக ஊழியம் வைராக்கியமாக செய்கிறனால பிசாசு அவனை சிறையில் போடுறான். ஆண்டவர் ஏற்கனவே தப்பிக்க வச்சார், ஆனால் திரும்பவும் சிறையில் போடுறான். ஏன்னா பேதுரோட ஊழியம் பெருகிட்டே இருக்கு. ஆனால் திரும்பவும் சிறையில் போடுறான். இன்னும் அதிகமான கட்டுப்பாடுகளோட,
பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? நம்ம ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யும்போது, கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக வாழும்போது, கர்த்தருக்காக நம்ம ஓடும் பொழுது இன்னும் நமக்கு பிரச்சனையை கொடுப்பான். ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? பிரச்சனை பெருசாக அற்புதத்தை பெருசாக்குவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல 3 விஷயங்கள் இருக்கு. என்ன 3 விஷயம்? ஒன்று, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா நிற்க பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். ரெண்டாவது, பிசாசு பிரச்சனைகளை ஜாஸ்தி பண்ணுவான். இந்த வாட்டி முடிச்சலாம், லாஸ்ட் டைம் இப்படி தானே தப்பிச்சான், இந்த வாட்டி இதை செஞ்சா அதை ஒன்றில் மாக்கிடலாம் என்று சொல்லி பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணுவான். ஆனால் 3வது முக்கியமான விஷயம், நீ என்னதான் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணாலும் என் பையன் இன்னும் அதிகமாக ஓடுறான், அதனால் இன்னும் அதிகமாக அற்புதமாக அவனை காப்பாற்றிட்டே இருப்பான்யா, லைஃபை இன்னும் பெரிய மிரக்கலாக டெஸ்டிமனியாக மாற்றிட்டே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, நவ் கம் டு த பாயிண்ட். இப்போ பேதுரு அந்த சிறையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்த உடனே, சிறையில் இருந்துட்டேன், வாழ்க்கை போயிருக்கோம், மரண பயம் வந்துடுச்சு, செத்துருப்பேன், அப்பாடா தப்பிச்சேன், போய் ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். பா ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, சார நிலைமைக்கு போயிட்டேன்ப்பா, இப்போ தப்பிச்சிட்டேன், ஒரு போய் சினிமா பார்க்கலாம். அப்பா ரொம்ப சிறையில் கஷ்டப்பட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கு, ஒரு வார்த்தைக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படுத்து தூங்க போகிறேன். பேதுரு இதெல்லாம் செய்யல. பேதுரு தப்பிச்ச உடனே, அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்ச உடனே அவனுக்கு முதல்ல வந்தது, ஐ நீட் டு கோ டு த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அவனு டெல் யூ, இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யூ ஆர் த பீட்டர் ஸ்பிரிட் இன் யூ. வாரம் முழுவதும் பிசாசு எத்தனையோ சிறைகளில் உங்களை போட்டு அடைச்சி வச்சான், மண்டே டு சாட்டர்டே பிழிஞ்சு எடுத்தான். ஆனால் எப்போ சண்டே வரும், ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் சிறைகளிலிருந்து என்னை தப்பு வைத்தார், ஓடுறேன் ஆண்டவரோட வீட்டுக்கு வந்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப சேடாக இருக்கு. சர்ச்சுக்கு வராதவங்ககிட்ட ஏன் வரல கேட்கும்போது பயங்கர வேலை, சுகவீனம், அப்பாயின்மெண்ட்ஸ், பிஸி, பிரச்சனை என்று சொல்லி எவ்வளோ காரியங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அது ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து, ஒவ்வொரு பிஸினஸ்லேருந்தோ, ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தோ தப்பு வித்தவர் யார்? அவரோட ஆலயத்துக்கு தானே ஃபஸ்ட்டு போனோம். And Peter went straight to the church, house of God. ஆனால் அது இல்லை ஸ்டோரி இன்னைக்கு, இது இல்லை sermon, இது இல்லை. You know what the sermon is? இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்க வார்த்தை தெரியுமா? பேதுரு நேராக அந்த வீட்டுக்கு போனான். அந்த வீட்டுக்கு போய் சொல்லுங்க, அந்த வீட்டுக்கு போய் சொல்லுங்க, கேட்கல, அந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டினா, அந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டினா, அந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சபை மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பேதுரு சொன்ன காரியத்தை கேட்டாங்க. பேதுரு சொன்ன காரியத்தை கேட்டனால என்னாச்சு தெரியுமா? பேதுரு சொன்ன காரியத்தை கேட்டனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு சொல்லுங்க. பேதுரு வந்தனால என்னாச்சு யாருக்கா தெரியுமா? யாராவது வாசித்திருக்கீங்களா அந்த பாசேஜ் ஃபுல்லாக? வாசிக்கலையா? வேகமாக வாசிப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 12:23-25. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். யார் அந்த அடி வாங்கினவன்? ஏரோது ராஜா. அடித்தவன் என்னாச்சு? மூஞ்சிச்சு கதை. நல்லா கவனிங்க. ஒரு கர்த்தரோட தூதன் பேதுருவை விடுதலை ஆக்கினா, ஒரு கர்த்தரோட தூதன் எதிரிய முடிச்சிட்டான். And that's what God does. அடுத்தது வாசிங்க.
அவன் புழுப்புழுத்து இறந்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். 3 விஷயங்களை இங்க பார்க்கிறோம். ஒன்னு, இந்த சபைக்கு பெரிய எதிரி யாராக இருந்தது? ஏரோது ராஜா. இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம், ஏரோது ராஜா இயேசுவோட ஊழியங்கள் செய்கிறவங்க எல்லாரையும் கொலை செய்ய வகை தேடி கொண்டிருந்தான். பிகாஸ் he knew when he killed somebody, அந்த யூத மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவர்களை கொலை செய்யும் பொழுது யூத மக்கள் சந்தோஷப்பட்டாங்க என்று சொல்லி he was wanting to kill every person who was doing ministry for Jesus. ஒருத்தரையா கொலை செஞ்சுட்டு இருந்தான். அப்படிதான் பேதுரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான். இப்போ பெரிய எதிரி, சபைக்கு பெரிய எதிரி, சபை பயத்தில் இருக்கு. அதனால தான் சபை நடக்கும் பொழுது கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்கயா. ஏதாவது சர்ச்சில் கதவை பூட்டி வச்சு பார்த்துருக்கிறீங்களா? டோர் லாக் ஆகி பார்த்துருக்கிறீங்களா? எங்க லாக் ஆயிருக்கும்? ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசப்பா உயிர் தெழுந்த பிறகு பயத்தில் கதவை பூட்டி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பயம் போவே இல்லை பாருங்க. பயத்தில் கதவை பூட்டி வச்சு. ஏன்னா ஏரோது ராஜா எங்கெல்லாம் ஆலயம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அவர்களை கொலை செய்ய வகை தேடிதான். பெரிய எதிரி. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த எதிரியை ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். ஃபர்ஸ்ட் பிளஸிங். திரும்ப சொல்லுமா? ஃபர்ஸ்ட் பிளஸிங், God will destroy the enemy. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ராய் த எனிமின்னா உடனே உங்களுக்கு இருக்கிற எதிரிங்கள்லாம் கர்த்தர் வந்து அடிச்சிருவார், கண்ணை குத்திடுவாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை, உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். ரெண்டாவது, செகண்ட் என்ன நடக்குது? செகண்ட் பிளஸிங் என்ன? அதில் நம்ம வாசிச்சதுல தேவ வசனம் வளர்ந்தது. The word of God grew in that place. கர்த்தரோட வார்த்தை பெருகிற்று. நிறைய பேர் சுவிசேஷகர்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய பேர் சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேவ வசனம் பெருகிட்டு. இந்த சபையோட நோக்கமே என்ன? ஒரு சபையோட மெயின் பர்பஸ் என்ன? அது சுவிசேஷத்தை பெருக செய்யணும். நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகணும். நிறைய பேர் இயேசுபாட்டை கொண்டு வரணும். இன்னைக்கு இந்த பாயிண்ட்டை பேசும்போது ஐ எம் சேலஞ்சிங் திஸ் சர்ச். இந்த சபையை நான் இப்போ சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன். இங்கே இருக்கிற நிறைய பேர், 4 பேர் ஆரம்பித்த நம்ம இன்றைக்கு நிறைய பேராக மாற்றிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்டுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னனால தான் அவங்க இன்றைக்கு சபைக்கு வந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆர் வி ஸ்டில் டூயிங் இட்? இன்றைக்கு நம்ம இன்னும் தொடர்ந்து செய்கிறோமா? சபைன்னா, சபை விசுவாசிகள் என்றால், சபையில் இருக்கிற இயேசுவோட பிள்ளைகள் என்றால், நாம் நம்முடைய தெரிந்தவர்களுக்கும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறவர்களுக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற ஆக்சஸையும் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். You have to bring them to God. I want to challenge you. How many of you are doing this regularly? எத்தனை பேர் இதை தினம் செய்றீங்க? உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்றைக்கு எத்தனை பேர் அவங்க நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? Do you have the courage and guts to speak to them? இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நண்பர்கிட்ட நம்ம சொல்றோமா? நம்ம குடும்பத்தினர்கிட்ட சொல்கிறோமா? கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இன்னும் இயேசுப்பா தெரியாமல் இருக்கிறாங்க? நம்ம எத்தனை முறை அவங்ககிட்ட பேசுகிறோம்? எத்தனை காரியங்களை அவங்ககிட்ட பேசுகிறோம்? ஆனால் அதில் எத்தனை முறை இயேசுப்பா பற்றி சொல்லியிருக்கிறோம்? பெரிய ஆசீர்வாதமாக அந்த சபைக்கு இது இருந்தது. கர்த்தரோட வசனம் பெருகிற்று. மூன்றாவது என்னாச்சு? ஊழியக்காரர்கள் புறப்பட்டு எல்லா இடங்களுக்கும் போனாங்க. அந்த வீட்டை சேர்ந்த ஜான் மார்க்கு ஒரு ஊழியக்காரனாக மாறியிருந்தான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சர்ச்சு ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப டெடிக்கேட்டடாக ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பகுதி ஆரம்பிக்கும் பொழுது அதை நம்ம வாசிக்க முடியும். இந்த சபை பேதுருக்காக ஜெபிச்சிட்டு இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்படி ஜெபிச்சிட்டு இருந்தவங்களுக்கு
பீட்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வருகிறார், அந்த சபைக்கு ஒரு வாய்ப்பாக வருகிறார். இந்த சபை எதுக்காக ஜெபிச்சிட்டு இருந்தது? பீட்டருக்காக ஜெபிச்சிட்டு இருந்தது. பீட்டர் விடுதலை ஆகணும் என்று சொல்லி ஜெபிச்சிட்டு இருந்தது. ஏன்னா இவங்களுக்குள்ள பயம் இருக்கு. பீட்டர் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பெரிய தோல்வி வந்துடும், சபை ஸ்கேட்டர் ஆகிடும். அதனால இவங்க எல்லாம் எதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க? பீட்டர் விடுதலையாகி வரணும் என்று சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் பீட்டர் கம்மிங் அவுட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம். பேதுரு அந்த சபையை தேடி வந்தது அந்த சபைக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறினது. எப்படிப்பட்ட வாய்ப்பாக மாறினது? ஒரு பெரிய சாட்சி அவங்களுக்கு கிடைச்சது. பேதுரு ஒரு பெரிய சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான். பேதுரு அவங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணான். பேதுரு அவங்கள சுவிசேஷம் சொல்கிறதுக்கு போயிட்டு எல்லா சகோதரர்கிட்டையும், யாக்கோப்கிட்டையும் எல்லா சகோதரர்கிட்டையும் சொல்லுங்க என்று சொல்லி தைரியப்படுத்தினான். இப்படியாக பேதுரு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கிறாரு. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க பயன்படுத்தினால அது என்னாச்சு? பிளெஸ்ஸிங்காக மாறி இருக்கு, ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த சபைக்கு தேவையான ஆசீர்வாதம் மிக முக்கியமான 3 ஆசீர்வாதங்கள் இதுதான். அந்த சபையோட ஆசீர்வாதம் இதுதான். அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாக இந்த சபைக்கு வந்திருக்கு. So once more I tell you, இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை இருந்தது, இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிறைப்பிடிப்பு இருந்தது, இவங்களை பயம்படுத்தி கொண்டிருந்தது, நிறைய சேலஞ்சஸ் கொடுத்தது. ஆனா இவங்க ஜெபிச்சாங்க, சபையாக இவங்க ஜெபிச்சாங்க. இந்த தடைகள் மத்தியில் இவங்க ஜெபிச்சாங்க, இந்த பயங்கள் மத்தியில் இவங்க ஜெபிச்சாங்க, இந்த குறைவுகள் மத்தியில் இவங்க ஜெபிச்சாங்க. ஆனா ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அவங்க எதற்காக ஜெபிச்சாங்களோ அது ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி வருகிறது, வாய்ப்பாக வருகிறது. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. And today God wants to tell you, நீங்க எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ, உங்க சிறை பிடிப்புகளுக்கு நடுவே, உங்க பயங்களுக்கு நடுவே, உங்க தேவைகளுக்கு நடுவே கர்த்தர் அவைகளை வாய்ப்புகளாக, ஆப்பர்ச்சுனிட்டிகளாக உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். And you know what? It will come knocking at your door. அந்த வாய்ப்புகள் உங்க வீட்டை தேடி வந்து கதவை தட்டும். நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு காரியம் எனக்கு நன்றாக தெரியும். நீங்க ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதிலை கர்த்தர் உங்க வீட்டுக்கு தேடி வரும்படியாக செய்கிறார். உங்க வீட்டு கதவை தட்டும். I want to start by saying, get ready for a knock at your door. உங்க வீடு கதவு தட்டப்படுகிறதற்கு ஆயத்தமாகுங்கள். இந்த வாரம் நிறைய சாட்சிகளை நீங்க பார்க்க போறீங்க. Get ready to share testimonies this week. ஆனா இவ்வளவு அற்புதமா கர்த்தர் ஒரு பெரிய தடையை உடைச்சு ஏன் சபை மக்கள் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும் என்று சொல்லி அனுப்பின அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். பயன்படுத்திக்கிட்டாங்களா? பயன்படுத்தினால்தான் ஆசீர்வாதம் நடந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனால் I want to show you something interesting. இந்த வாய்ப்பு தொலைந்து போன வாய்ப்பா மாறுறதற்கு நிறைய சான்ஸ் இருந்தது. எப்படி புரியுதா? இந்த வாய்ப்பு தொலைந்து போன வாய்ப்பா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி could have been a missed opportunity. நல்லா கவனிங்க, திரும்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. ஜெபிச்சாங்க, சிறைப்பிடிப்பு இருந்தது, ஜெபிச்சாங்க, ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, பயன்படுத்தினாங்க, பிளெஸிங்காக மாறிச்சு. ஆனால் நடுவில் ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கும். இது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி இருக்கும், தொலைஞ்சு போயிருக்கும். எப்படி? 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். யாரு அந்த அவர்கள்? யார் அந்த அவர்கள்? சர்ச். எந்த சர்ச் ப்ரே பண்ணிட்டு இருந்தோ பீட்டர் வரணும்னு சொல்லிட்டு, அந்த சர்ச் இப்ப பீட்டர் வந்து கதவு தட்டும் பொழுது நீ பிதற்றுகிறாய்.
நீ வளர்ற, நீ சும்மா ஏதோ வளர்ற என்று சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பாருங்க. அந்த பொண்ணு அப்படியும் திரும்பியும் சொல்லும், இல்லை அவர் தான் சொல்லும். அப்போ என்ன சொல்லுவாங்க? அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதராய் இருக்கலாம் என்றார்கள். அது தூதனா இருக்கலையா, பேதுருவா இருக்க வாய்ப்பே கிடையாது. தூதனா இருக்கலாம், பேதுருவா இருக்க வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சர்ச்சு எதுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தது? எதுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தது? பேதுரு வரணும்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தது. இப்போ பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. அப்போ என்ன சொல்லுது சர்ச்சு? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுயா. இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? எப்பாது ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவர். ஆனால் சச்சா அது அப்படிலாம் முடியாது. இது எனக்கு எத்தனை முறை வாசித்தாலும் எனக்கு வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இதுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து. ஆனால் அது பதில் வந்தால் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் இவங்க அதை மிஸ் பண்ண ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனை பிசாசு உண்டு பண்ணிட்டான். ஏன் அவங்க மிஸ் பண்ணாங்க? ஏன் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க? ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க? ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தா பேதுரு போங்கடா அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. எனக்கு 1008 வேலை இருக்குது, நீங்கள் எதாவது பண்ணிட்டு போங்கடான்னு போயிட்டு இருப்பாரு. கரெக்டா? இவ்வளோ ஜஸ்ட் கான் அவே. கரெக்டாக இல்லையா? மிஸ் பண்ணியிருப்பாங்களா ஆப்பர்ச்சுனிட்டியை? எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. அவிசுவாசம், அப்புறம் பயம், அப்புறம் யோசிங்க சீக்கிரம். பலத்தை பாதுகாப்புக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லை? எத்தனை பேர் இது பார்த்துருக்கிறீங்க? யாரா பக்கத்தில் வந்து பார்க்க ஆசைப்படுறீங்களா? நான் அதனால் பக்கத்தில் கொண்டு வருவா. இது பேர் என்னது? என்னது பேர்? காக்ரோச், கரப்பாம்பூச்சி. ஆக்சுவலாக நான் ஒரிஜினல் என்ன பிளான் பண்ணேன்னா உண்மையான கரப்பாம்பூச்சியை கொண்டு வந்து ஆக்டிவிட்டி பண்ணலான்னு நினச்சேன். எத்தனை பேருக்கு இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தா இப்போது அருவருப்பாக இருக்குது, பயமாக இருக்குது? எத்தனை பேருக்கு அது பயமாக இருக்குது அதை பார்த்தா? எத்தனை பேருக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, அருவருப்பாக இருக்குது? நிறைய பேர் இருப்பானுங்க, கையை தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும் எனக்கு. எத்தனை பேருக்கு? குறிப்பாக அந்த பெண்களுக்கு இல்லை? ஆனால் ஒரு விஷயம் பாருங்களேன், இருக்கிறதுலே ஹார்ம்லெஸ் பூச்சி அதுதான். கரப்பாம்பூச்சி கடிக்குமா? கடிக்குமா? அப்படியா? வலிக்குமா கடிச்சா? அலர்ஜி ஆகுமா? நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க, காக்ரோச் தியரின்னு சொல்லிட்டு. ஒரு ஹோட்டலில் ஒருத்தங்க ஒரு கூட்டம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். சாப்பிடும் பொழுது திடீர்னு ஒரு கரப்பாம்பூச்சி பறந்து வந்து ஒரு லேடி மேலே உட்காந்துருது இங்கே ஷோல்டரில். அப்போ அந்த லேடி உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அலறி அடித்து இருக்கிற சாப்பாடெல்லாம் தள்ளி விட்டு ஓகே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு மைக்கில் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கூப்பிட்டீங்க, வாங்க வேகமாங்க, நீங்கள் தான் அந்த லேடின்னு வச்சுப்போம். கரப்பாம்பூச்சி மேலே வந்து உட்காந்து என்ன பண்ணுமோ, என்ன பண்ணியிருப்பாங்க அந்த லேடி? கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுங்க எங்களுக்கு. கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுங்க, ஒரு லேடி ஆக்ட் பண்ண. ஆக்சுவலாக உண்மையாக தத்துருப்பம் தான் பண்ணார். ஏன்னா பயமாக இருக்குது, பக்கத்தில் அடி மாட்டீங்கள. கரப்பாம்பூச்சி வந்து உட்காந்தா இப்படி தான் அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அவங்க பண்ணவொன்னு என்ன ஆச்சு, அந்த கரப்பாம்பூச்சி என்ன போச்சு, பயந்து போய் இன்னொரு லேடி மேலே, பக்கத்தில் இருக்க லேடி மேலே போயிடுச்சு. அது என்ன இருக்கும்? அது இன்னொரு 10 பேரை காலி பண்ணியிருக்கோம். அந்த லேடி இன்னொரு 10 தட்டை காலி பண்ணியிருக்கோம். அது பறந்து போய் இன்னொரு லேடி மேலே வந்துடுச்சு. அந்த லேடி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க இன்னொரு 10 பேரை 10 தட்டை காலி பண்ணியிருப்பாங்க. அது கடைசியில் பறந்து போய் அந்த வெயிட்டரோட ஷோல்டரில் உட்காந்து தான்
அந்த வெயிட்டோட ஷோல்டரில் உட்காந்த உடனே அந்த வெயிட்டர் வந்து இந்த மாதிரி பரபரப்பாக ஆலியான். அவர் என்ன பண்ணாராம், அப்படியே அந்த கற்பாம்பூச்சி என்ன பண்ணுது எங்கே போகுதுன்னு கூர்ந்து கவனிச்சாராம். கவனித்து அதை பிடிச்சி தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டார். என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ்? இவங்கள என்ன பண்ணாங்க? போய்க்கோங்க. இவங்கள என்ன பண்ணாங்க? கேட்கல ரியாக்ஷன். ஆல் தீஸ் லேடிஸ் இன் தட் ரூம் they reacted. எல்லா லேடிஸும் பயப்படுவாங்க நான் சொல்லலை, அந்த கதையில் ஒருத்தர் சொன்னார், அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லா அந்த அந்த ஹோட்டலில் எல்லா லேடிஸும் ரியாக்ட் பண்ணாங்க, பதற்றம் அடைஞ்சாங்க, ரியாக்டட். ஆனால் ஒரு பர்சன் கம்போஸ்டாக அதை ஹேண்டில் பண்ணார். இன்றைக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சம்திங். இந்த சபையில் இருக்கிறவங்க பேதுரு வந்த உடனே அவங்க எல்லாரும் செஞ்சது ரியாக்ஷன். என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ரியாக்ஷன். அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது ஏற்கனவே. அவங்களுக்குள்ள ஏரோது ராஜா ஒவ்வொருத்தரையும் போயிட்டு இப்படியா கொலை செய்கிறார் என்ற விஷயம் பயமாக அவங்களுக்குள்ள பதிஞ்சு இருந்தது. அந்த பயம் என்ன பண்ணுச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, மாறாக அவங்கள ரியாக்ட் பண்ண வச்சுது, பயப்பட வச்சுது, வளர வச்சுது. ஆக்சுவலாக வசனம் சொல்லுது பிதற்றினார்கள், வளரினார்கள் என்று சொல்லுகிறது. திஸ் இஸ் வாட் வி டூ. நம்ம ரியாக்ட் பண்ணும்போது வளர்றோம், சம்பந்தம் இல்லாமல் வளர்றோம், கொஞ்சம் கூட சிங்க் இல்லாமல் பேசுகிறோம், கண்ணா முன்னான்னு பேசுகிறோம், மொத்தத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுடுறோம் by reacting. These guys reacted. தப்பாக பேசுகிறாங்க. ஏஞ்சல் வந்திருக்கோம், அங்கே பேதுருவே வந்திருக்கு, பதிலே வந்திருக்கு, இவங்க எதோலாம் பேசுகிறாங்க. And today God wants to teach us something very important. Don't react but respond. நம்ம ரியாக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும் நம்ம? ரெஸ்பாண்ட். இன்னைக்கு இந்த உலகத்தில் பல இன்ஃபர்மேஷன், பல நியூஸு, பல காரியங்கள் நம்மை நோக்கி வந்துட்டு தான் இருக்கும். பிசாசு என்ன வச்சிருக்கிறான்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கோம், நம்ம ரியாக்ட் பண்ணணும் என்று சொல்லி வச்சிருக்கிறான். அதனால தான் பல ரியாக்ஷன் நமக்கு பார்க்க முடிகிறது. ஒரு நியூஸ் வந்தாலே பல ரியாக்ஷனை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, என்ன செய்ய சொல்கிறன்னா, we should be people who respond. நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சர்ச் இப்படி ரியாக்ட் பண்ணுகிற சமயத்தில் ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அந்த குரூப்பில். Just 1%, and that was Rhoda. ரோதை என்கிற அந்த ஸ்திரீ, அந்த சர்வன்ட் கேர்ள், அவள் மட்டும்தான் அந்த சர்ச்சில் ரெஸ்பாண்ட் பண்ணா. மிச்சவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. இன்றைக்கு இந்த முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில், எத்தனையோ போராட்டங்களை பார்க்குறோம், எத்தனையோ இன்ஃபர்மேஷன் நியூஸை நம்ம கேதர் பண்ணுறோம். இதோட ஆன்சராக நம்ம என்ன கொடுக்குறோம்? ரியாக்ஷன் கொடுக்குறோமா, ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா என்பதை இன்றைக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ரியாக்ஷன் பண்ணும் பொழுது நம்ம அந்த பிரச்சனையை பல சமயங்கள் இன்னும் பெருசாக்கிடுறோம், ஒரு சின்ன பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடுறோம். ரியாக்ஷன் பண்ணும் பொழுது நம்ம அந்த பிரச்சனைக்கான பதில் வந்தாலும் அதை தொலைச்சிடுறோம். ரியாக்ஷன் பண்ணும் பொழுது சரி செய்ய முடியாத பெரிய டேமேஜை உண்டு பண்ணிடுறோம். எவ்ரி டைம் வி ரியாக்ட். ரியாக்ஷன் பல விதத்தில் நம்ம செய்வோம். கோபத்தின் மூலமாக ரியாக்ட் பண்ணுவோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ரியாக்ட் பண்ணுவோம், பயத்தை வெளிப்படுத்தி ரியாக்ட் பண்ணுவோம், காமெடியாக கூட சில டைம்ஸ் ரியாக்ட் பண்ணுவோம்.
But every time we do such reactions, we give reactions, we miss the opportunity. ஒரு few seconds நம்ம கொஞ்சம் யோசிப்போமா? லைஃப்பில் எல்லாவற்றிற்கும் ரியாக்ட் பண்ணுற பீப்புளாக நம்ம இருக்கிறோமா? ரியாக்ஷன் பண்ணும் பொழுது நான் திரும்பி சொல்கிறேன், அதனால பதில் கிடைக்காது. ரியாக்ஷன் காட்டும் பொழுது ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவோம். ரியாக்ஷன் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடுவோம். ஆனால் இந்த இடத்துல ரோடா பண்ணது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் நமக்கு. ரெஸ்பான்ஸ். God wants to encourage us to become people of response. ரெஸ்பான்ஸோட ஒரு முழு பதமாக ரெஸ்பான்சிபிள் கூட சொல்லலாம். கர்த்தர் அவரோட பிள்ளைகள் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ரெஸ்பான்சிபிள் ஊழியக்காரர்களாக இருக்கணும் என்று ஆசைப்படுறார். ரெஸ்பான்சிபிள் குடும்பத்தினராக இருக்கணும் என்று ஆசைப்படுறாரு. God wants us to be responsible. நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் பொழுது தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறவர்களாக இருப்போம், ரியாக்ட் பண்ணுகிறவர்களாக இருக்க மாட்டோம். ரோடா ரெஸ்பாண்ட் பண்ணா. அவர் ரெஸ்பாண்ட்லேருந்து 3 விஷயங்கள் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு காரியம் நடக்கும் பொழுது, நம்மளை சுற்றி நடக்கும் பொழுது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் என்று 3 விஷயங்கள் சொல்லித்தரேன். முதல் விஷயம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ரெக்கக்னைஸ்ட். ரெஸ்பான்ஸுக்கு முதல் முக்கியமான விஷயம் ரெக்கக்னைஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ரெக்கக்னைஸ். எப்படி ரெக்கக்னைஸ்? இங்கிலீஷில் ரெக்கக்னைஸ், தமிழில் அதுக்கு என்ன சொல்லலாம்? இது அங்கீகரிக்கிறது. ஆர் இன்னும் சிம்பிளாக சொன்னால் தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. 14ஆம் வசனத்தில் வாசிங்க. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து. நல்லா கவனிங்க, இந்த சீனை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது? இவங்க செபிச்சுட்டு இருக்கிறாங்க. பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. எல்லாரும் செபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சர்வன்ட் கேர்ள் மட்டும் பேதுருவோட சத்தத்தை அறிந்து கொள்ளுகிறார். She recognized the voice of Peter. பேதுருவோட கூட இருந்தவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே அந்த பேதுரோட சத்தம் தெரியல. ரோடாக்கு அந்த சத்தம் தெரிஞ்சுது. She realized, recognized. எப்படி அவளால் முடிஞ்சுது? எப்படி அவளால் முடிஞ்சுது? எப்படி அவளால் மட்டும் முடிஞ்சுது? ஏன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்ரிபடி வாஸ் ப்ரேயிங். எதற்காக ஜெபிச்சாங்க? பேதுரு வரணும்னு ஜெபிச்சாங்க. ரோடா வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆன்சர் டு கம். ரோதை அந்த பதிலுக்காக காத்து கொண்டிருந்தா. ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸில் அந்த பதில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது அதை பிடித்து கொண்டாள். இன்றைக்கு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஜெபிக்கிற நம்ம சுற்றி நடக்கிற, நம்ம ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு கொடுக்கிற வாய்ப்பு. இன்றைக்கி ஏன் நம்மளால் நிறைய விஷயத்தில் ஜெயிக்க முடியலன்னா, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம புலம்புறோம், ஏன் எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது? நான் ஊழியம் செய்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாமே செய்கிறேனே, ஆனால் ஏன் எனக்கு நடக்கலை? ஐயா அம்மா, உங்களுக்கு நடக்குது, உங்களை நோக்கி வருது. ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்குறாரு, கொடுத்துட்டே இருக்கிறாரு.
ஆனால் நீங்கள் அதை பார்க்கலை, நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணலை. மாறாக உங்களை நோக்கி வந்த எல்லா வாய்ப்புகளுக்கும் நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தீங்க. அவன் சரியான இவன், அதுவா அது எப்பொழுதுமே இப்படி தான் நடக்கும், இந்த விஷயமா அது எனக்கு எப்பொழுதுமே பிரச்சனை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சரீரத்தை குறித்து எத்தனை நாள் நீங்கள் புலம்பிருக்கிறீங்க? ஒரு சின்ன மாற்றம் உங்கள் சரீரத்தில் வந்தால் அதுக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிற அப்பா அம்மா ஏதோ ஒரு காரியத்தை சொன்னோன்னு எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கிறீங்க? வேலையில் சொல்கிற வேலையில் உங்கள் மேனேஜர் உங்கள் வேலையில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் உங்களை நோக்கி வரும் பொழுது எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட், இது ரொம்ப முடியல, இது அவங்க மட்டும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும். how much reaction you have given, wasted your time reacting. ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கதவை தட்டும் பொழுது பல நேரம் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரியாக்ஷன் கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அனுப்பி விட்டுறோம். நமக்கு வந்திருக்க ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயம் நம்ம நோக்கி வருகிற எல்லா காரியமும் நம்மளுடைய ஜெபத்துக்கான பதில். திஸ் இஸ் சம்திங் வெரி பவர்ஃபுல். நிறைய பேர் இது தெரியாமல் வாய்ப்புகளை விட்டுருக்குறாங்க. எனக்கு தெரியாது, போன சண்டே இந்த சர்ச் சர்வீஸ் அப்போ எத்தனை பேர் ஏதாவது ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிச்சிங்க? ஞாபகம் இருக்கா? போன சண்டே சர்வீஸ்க்கு வந்தீங்களா எல்லாரும்? போன சண்டே சர்வீஸில் என்ன பிரசங்கம்? பீட்டர் பால் கான்ஃப்ளிக்ட். அந்த சண்டே சர்வீஸில் ஜெபிச்சிங்களா? யாராவது ஜெபிச்சிங்களா? ஏதாவது காரியங்களுக்காக ஜெபிச்சிங்களா? தேவனோட ஆலயத்துக்கு வந்தீங்களா? ஜெபிச்சிங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்களா? ப்ரே பண்ணிங்களா? ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் இருந்தது அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு 1 2 3 ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே வரும்போது, போன சண்டே இங்கே வரும்போது எதற்காக ஜெபிச்சிங்கன்னு எதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இந்த சைடு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்களே, ஜீசஸை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சிட்டிங்களா? இல்லாட்டி இப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டீங்களா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ப்ரே பண்ணிங்களா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ப்ரே பண்ணிங்களா? ஓகே. நீங்கள் ஜெபிச்ச காரியங்கள் நல்லா யோசிங்க. இப்போது மேபி ஜஸ்ட் டேக் ஒன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தட் யூ ப்ரேட் ஃபார். ஒரு காரியத்தை மேபி ஞாபகத்தில் படுத்திக்கோங்க. அந்த ஜெபிச்ச அந்த விஷயத்திற்கு போன வாரம் பதில் கிடச்சிதா? நீங்கள் ஜெபிச்ச அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போன வாரம் அதுக்கு பதில் கிடச்சிதா? நடந்துச்சா? நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். போன வாரம் முழுவதும் நீங்கள் சந்தித்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட விஷயமாகவே இருந்திருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான விஷயமாகவே இருந்திருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷனாக இருந்திருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான வேலையாக இருந்திருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சரியான போர் அடிக்கிற ஆஃபீஸாகவே இருந்திருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுக்கு பிடிக்காத அந்த நபர்களோடு உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சலசலப்புகளாக கூட இருந்திருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சரீரத்தில் எப்பொழுதும் இருக்கிற பலகீனமாக கூட இருந்திருக்கலாம். பட் யூ நோ வாட், அது எல்லாமே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலாக கொடுத்த வாய்ப்புகள். யூ டிடன்ட் ரியலைஸ். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணல. அதெல்லாமே தவறு, அதெல்லாமே குறைவு, அது எல்லாமே எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. யூ மிஸ்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எவ்ரி சிங்கிள் திங், நல்லா கவனமாக கேட்டுக்கோ. எவ்ரி சிங்கிள் திங், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு வார்த்தையும், உங்களை நோக்கி வந்த ஒவ்வொரு வேலையும் வாஸ் தி ஆன்சர், வாஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு யுவர் ஆன்சர்
God give an answer. உங்கள் குடும்பத்தில் நடந்த சில காரியங்கள், உங்களோட நீங்கள் வீட்டில் பேசின சில விஷயங்கள், நடந்த சில சலசலப்புகள், உங்கள் வேலையில் நடந்த பெரிய பிரச்சனைகள், உங்கள் ஊழியத்தில் நடந்த சில கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் சம்திங் which you didn't like, உங்கள் சரீரத்தில் இருந்த சில பலகீனங்கள், எவ்ரி சிங்கிள் திங், ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக மாறுவதற்கு, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலாக வருவதற்காக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகள். And you missed it. You missed it. ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரோட பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது, சபையாக ஜெபிக்கும் பொழுது, சபையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு பல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். உங்க வீட்டு கதவை தட்டும், நீங்க தேடி கூட போவேன், உங்க வீட்டு கதவை தட்டும். நீங்க இருக்கிற இடத்துக்கு வரும் பதில், ஆனா வாய்ப்பா வரும், அவ்வளவுதான். ஆப்பர்ச்சுனிட்டியா வரும், அவ்வளவுதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிளெஸ்ஸிங்காக மாற்றுகிற பவரை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். புரியுதா? ஸோ இந்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொன்றும் நீங்கள் அந்த ஒரு விஷயம் வருது வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டமானதை ஒரு விஷயம் சந்திக்கிறீங்க, நாளைக்கு மண்டே, நீங்கள் அப்போ என்ன தெரியுமா சொல்லணும்? உங்கள் மனசு உடனே என்ன சொல்லும்? திரும்பியும் இந்த மாதிரி பிரச்சனை, வேற வேலைடா, அப்படின்னு ரியாக்ட் பண்ண சொல்லும். பட் யூனோ வாட் யூ ஷுட் டூ? யூ ஷுட் டெல் யுவர் மைண்ட். இனிலேருந்து உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணணும். அந்த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ், அந்த ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ், அந்த பெயின்ஃபுல் பாடி ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே கர்த்தர். நான் சண்டே என்ன ஜெபிச்சேன்? உடனே யோசிங்க, எதுக்கு ஜெபிச்சிங்கன்னு யோசிங்க. சண்டே இதை நீங்கள் சந்திக்கும் போது உடனே நீங்கள் என்ன யோசிக்கணும்? இதை நீங்கள் சந்திக்கும் போது உடனே நீங்கள் என்ன யோசிக்கணும்? இந்த சண்டே நான் என்ன ஜெபிச்சேன்? உடனே யோசிங்க, இம்மிடியாக அதை யோசிங்க. அதை யோசித்த உடனே உங்களுக்கு புரிய வரும், ஓ, அதற்காக ஆண்டவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கொடுக்குறாரா? And when the opportunity comes, அவ என்ன பண்ணா? வசனம் சொல்லுது, she ran with joy. பேதுரு வெளியே நிற்கிறான்ற சந்தோஷத்துல அவ ஓடி வரா. She ran with joy. She came back to the center of the church. அங்க ஓடி அந்த மக்கள் மத்தியில் வரா, அந்த சபை மக்கள் மத்தியில் வரா. அங்க வந்து சொல்றா, வெளியே நம்ம ஜெபத்தோட பதில் நிக்குது. ஐயா பாருங்க, பேதுரு பாவம் கதவு தட்டிட்டு இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவ சந்தோஷத்துல கதவு திறக்கணும்னு கூட மறந்துட்டாளாம். ஓடி வந்துட்டாளா, சந்தோஷத்துல ஓடி வந்துட்டாளா. அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு, ஓடி வந்துட்டாளாம். நல்லா கவனமாக கேட்டுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது ஓடணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஓடணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஓடணும். நீங்கள் இந்த சண்டே இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க. அப்போ சில டிஃபிகல்ட்டான காரியங்களை ஒருவேளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அப்போ ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். வேகமாக ஓடணும். நடந்து போல அவ ஓடினா. எங்கே ஓடினா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைவேற்று, கிராப் பண்ணி அதை நிறைவேற்றுகிற இடத்துக்கு ஓடினா. பேதுரு வந்தது இந்த சபை மக்களுடைய விடுதலைக்காக, இந்த சபை பெருகுவதற்காக, இந்த சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக, இந்த சபையின் மூலமாக நிறைய ஊழியக்காரர்கள் புறப்பட்டு போகிறதற்காக, இந்த சபைக்கு எதிராக இருக்கிற எதிரி அழிக்கப்படுவதற்கு ரோடாக்கு தெரியும். இவங்க எல்லாரும் இதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறாங்க என்று தெரியும். அதனால் வேகமாக அங்கே ஓடுகிறா.
என்ன சொல்ல வர்றாருங்க இது மூலமாக இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பொழுது அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை நம்ம உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அது உங்களுடைய சரீரத்தில் இருக்க ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு பிரச்சனை வருதா, யூ ஹேவ் டு see what you have to do to set it right. இமீடியட்டாக அதை என்ன சரி செய்யணுமோ அதை முயற்சி எடுக்கணும், அதை சரி செய்ய முயற்சி எடுக்கணும். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இந்த வலியை என்னோட கையில் கொடுத்துருக்கிறாரு, இது எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் நான் ஜெபிச்சேன் அந்த காரியத்தை எனக்கு ஏதோ சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆண்டவர் வலியை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் வலியை கொடுத்துருக்கிறாரு, வலியே பத்திரமா அப்படியே அப்படி தடவி கொடுக்கறது இல்லையா? You have to be in control. You have to set it right. Why is this pain? என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும், செபிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும். What did I do wrong? நான் சரியாக கையை தப்பாக வச்சு படுத்துட்டேனா, ஒரு சைடு வச்சு படுத்துட்டேன், இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லாட்டி அது இன்னும் பெருசாகிட்டே இருக்கா, அதை போய் செக் பண்ணணுமா, அதுக்கு மருந்து சாப்பிடணுமா. What if I have to do physiotherapy? I have to do the physiotherapy. இல்லாட்டி அந்த கை வீக்காக இருக்கா, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? I have to do it with prayer and purpose. Not sitting on it. ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு உட்காரக்கூடாது, சரி செய்யணும். 3 விஷயங்கள் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். அதில் இஃப் யூ ஹேவ் டு ரன், நீங்கள் ஓடணும்னா நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எப்படி சொல்லுங்க பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. நீங்கள் ஓடணும்னா நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஓடணும்னா ஆயத்தமாக இருக்கணும். இந்த வீக்கை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீக்கை குறித்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? பேசணும். ஓகே, இந்த வீக்கை குறித்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஓகே, இந்த வீக்குக்கு நீங்கள் இன்னைக்கு நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. அண்ட் ஐம் கோன் சேலஞ்ச் யூ. நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜெபிச்ச காரியங்களுக்கு இப்படி தான் பதில் வேணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆண்டோட சித்தத்தின்படி பதில் கொடுப்பாரு. ஆனால் எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவார். நீங்கள் என்ன பாயிண்டெல்லாம் ஜெபிச்சிங்களோ அது எல்லாவற்றுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராப் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர் சித்தத்தின்படி அது பதில் நடக்கும். ஒருவேளை நீங்கள் எனக்கு 1 லட்சம் வேணும்னு நீங்கள் ஜெபிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காசு கிடைக்கிறதுக்கும் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அங்கே நடக்கிற ரிசல்ட் ஒருவேளை 1 லட்சம் கிடைக்கலாம், ஒருவேளை 50,000 கிடைக்கலாம், காசே கிடைக்காம போகலாம். பட் அது எல்லாமே உங்களுக்கு பிளெஸிங். எது நடந்தாலும் பிளெஸிங். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஜெபிச்ச காரியத்திற்கான பதில் கிடைக்கும் பொழுது, அந்த பிளெஸிங் நடக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் வரும். ஒருவேளை நீங்கள் 1 லட்சம் கேட்டு ஜெபிச்சிருக்கலாம், ஆனால் அந்த 1 லட்சம் கிடைக்காம போகும் பொழுது அது அந்த வாய்ப்பு கிரியேட் ஆகி நீங்கள் பயன்படுத்தி காசு கிடைக்காம போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இது ஆண்டவர் சித்தம் கிடையாது, என்ன தப்பாக ஜெபிச்சுட்டு இருந்தேன், இதுதான் கரெக்டுன்னு உங்களுக்கு அப்போ புரிஞ்சுக்கும். யூ வில் ஹேவ் பீஸ். You will have peace. That is the end result. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஐ சேலஞ்ச் யூ. நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஐ சேலஞ்ச் யூ. இந்த வாரம் முடியறதுக்குள்ளே நெக்ஸ்ட் சண்டே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிச்ச காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணியிருப்பார். You can take a challenge with me. எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணியிருப்பார் பிளெஸ்ஸிங்காக மாறுறதுக்கு. ஓகே, நீங்கள் அந்த வாரத்துக்குள்ளே போகிறீங்க, ஜெபிச்சிட்டிங்க, ஆண்டவர் வாய்ப்புகளை கிரியேட் பண்ண ரெடி ஆகிட்டாரு. ஆனால் அந்த வாய்ப்புகளை சொந்தமாக்குறதுக்கு நீங்கள் ஓடணும். எப்படி சொல்லுங்கள், எல்லாரும் பேசுங்க. வாய்ப்புகளை சொந்தமாக்குறதுக்கு நம்ம ஓடணும்னா எல்லா விதத்துலையும் ஓடணும். முக்கியமாக 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 3 things. ரெடியா? முக்கியமான விஷயங்கள் 3 சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயங்களுக்கு நீங்கள் சண்டேவே ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா மண்டேலிருந்து உங்களுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கிராப் பண்ணி சிறப்பாக சம்பவம் செய்வீங்க. ஜெபிச்சிட்டிங்க, ஆண்டவர் ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறாரு. ஆனால் அதை கிராப் பண்ணி
அதை பிளெஸ்ஸிங்காக மாற்றுறதுக்கு நீங்கள் தான் ஓடணும். அதுக்கு தான் இப்போ 3 விஷயம் கொஞ்சம் சொல்கிறேன். முதல் காரியம், ஃபஸ்ட்டு உங்களுடைய டைம், உங்களுடைய நேரத்து மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அப்படியே ஓட்ட விழுந்த பக்கெட் மாதிரி கீழே ஓடிட்டே இருக்கும். யூ நீட் டு பி ஆன் த டாப் ஆஃப் யுவர் கேம் ஆன் அ டைம். உங்கள் நேரத்தை சரியான விதத்தில் கண்ட்ரோலில் வைக்கணும். கண்ட்ரோல்னா வாட் ஐ மீன் இஸ் பிளான் பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் உட்காந்து இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, முடிஞ்சால் பை ஹவர், ஒரு ஹவரும் என்ன செய்வீங்க, இல்லாட்டி ஒரு 2 hour 3 hour, however it is comfortable for you. பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னு க்ளீன் பிளான் உங்களுக்கு இருக்கணும். ஸ்கெடியூல் இருக்கணும். ஸ்கெடியூல், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்ற டைம் இருக்கணும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைம் தான் டெய்லி எந்திரிக்கணும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைம் தான் டெய்லி படுக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுதான் சொல்கிறாங்க. they say that's the best thing for health. டெய்லி ஒரே டைமில் யார் படுக்கிறாங்களோ, டெய்லி ஒரே டைமில் யார் எந்திரிக்கிறாங்களோ அவங்க ஹெல்த் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். மோர் தென் தட் யூ நீட் டு நோ யுவர் டைம். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம், எந்திரிச்ச உடனே என்ன, எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் என்ன, எவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், வாட் அப்பாயின்மெண்ட்ஸ், யாரை மீட் பண்ண, எந்த காரியங்கள், எவ்ரிதிங். புரியுதா? கவனிக்கிறீங்களாங்க? இங்கே கவனிங்க, முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். எவ்ரிதிங் கேலண்டரில் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும். நிறைய பேர் கேலண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா, தெரியுமா அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது. ஆனால் எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்குல்ல. மொபைல் இல்லாதவங்க யாராக இருக்கீங்களாங்க? ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க யாராக இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ண யாராக இருக்கீங்களா? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க யாராக இருக்கீங்களா? ஐயா, வாட்ஸ்அப் ஒரு ஃபோனில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோனில் கண்டிப்பாக கேலண்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது ஒரு கேலண்டர் இருக்கும். பல கேலண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவுட்லுக் இருக்குது, ஆப்பிள் கேலண்டர் இருக்குது, கூகுள் கேலண்டர் இருக்குது, எக்கச்சக்க கேலண்டர்ஸ் இருக்குது. யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் தம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூஸ் சம் கேலண்டர். கற்றுக்கோங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ண, ஸ்டேட்டஸ் வைக்கல கற்றுக்கிட்டீங்களா, இது பெரிய விஷயம். அதோட ரொம்ப சிம்பிள் தான் இது. அதெல்லாம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடுங்க, உங்கள் டைமை போடுங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு போடுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா மற்றவங்க யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டைமை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் மற்றவங்க உங்கள் டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்டையர் வீக் கூட பிளான் போடுங்க. சில நேரங்கள்லாம் நீங்கள், ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இதை நீங்கள் போட ஆரம்பித்தப்போ தான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெட்டியாக இருக்கிறோன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா நான் பயங்கர பிஸி, டைமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பல பேர் இதை போட்ட உடனே டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இவ்வளோ டைமாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்லி. உங்கள் டைம் போடுங்க. உங்களுக்கு கேலண்டர் இல்லையா, பரவாயில்ல, ஒரு பேப்பர் பென்லையாவது எழுதுங்க. ஆனால் தயவுசெய்து எழுதுங்க, நோட் பண்ணி வைங்க. சும்மா மனசில் நான் வச்சுருந்தேன், அங்கே யோசித்து வச்சுருந்தெல்லாம் சொல்லாதீங்க, அந்த கதையே ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்று எழுதணும், இல்லாட்டி கேலண்டரில் போடணும், இல்லாட்டி எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கணும். உங்கள் கேலண்டர் அந்த வீக்குக்கு ரெடியாக இருக்கணும். சண்டே நைட்டு சில காரியங்கள் நடுவில் வரும். எது தேவை எது தேவைன்னு அப்போ டிசிஷன் எடுக்கிற பிளேஸில் இருப்பீங்க நீங்கள். சும்மா நடுவில் வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வருவாங்க தெரியுமா நிறைய பேர். இதில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா அந்த விளையாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. யூ வில் பி இன் டாப் கண்ட்ரோல் அபவுட் யர் கேலண்டர். ஃபஸ்ட்டு யுவர் டைம். இந்த வீக்குக்கு உங்கள் டைமை நீங்கள் சண்டே ரெடி பண்ணியிருக்கணும். ரெண்டாவது என்னது, நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டு சாப்பாடு. யுவர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். ஹெல்த்தை குறித்து அந்த ஃபுல் வீக்குக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இங்கே இருக்கிற எத்தனை பேர், நாங்கள் போனேன், அங்கே ரெட் கலரில் ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டேன். நாங்கள் போனேன், அந்த சைட் போகும்போது அங்கே பச்சை கலரில் நல்லா இருந்தது, சாப்பிட்டேன்.
அந்த சைட் போ, நாங்கள் வந்து நல்லா சக்கரை போட்டு ஒரு விஷயம், நல்லா சக்கரை இனிக்க இருந்தது. அது பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு, சாப்பிட்டா. அப்படி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயா தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், அப்படி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு அதை மாற்றுங்கய்யா. நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன சாப்பிட போகிறீங்கன்றது நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த சாப்பாடு முடிவு பண்ணக்கூடாது. That food cannot dominate you. You should dominate the food. You should control the food. You should know what you're going to eat this week. நிறைய பெண்மணிகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், இன்னைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல, டெய்லி இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. தெரிலன்னா சாம்பார் வச்சுருவாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் ஆக்டிவிட்டியா? ஃபேமிலியை உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, மண்டே என்ன வேணும், மண்டே என்ன செய்யலாம், டியூஸ்டே என்ன வேணும், டியூஸ்டே மார்னிங் என்ன வேணும், ஆஃப்டர்நூன் என்ன பண்ணலாம், ஈவினிங் என்ன செய்யலாம். ஓகே, அதே மாதிரி மண்டே டு சாட்டர்டே என்ன சாப்பிடணும். சில டைம்ஸ் வெளியே போய் சாப்பிட வேண்டியது வரும், அப்படி அதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்போ கூட எங்கே போகணும், எவ்வளோ சாப்பிடணுன்ற கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கணும். அதையும் நீங்கள் பிளான் பண்ணணும். நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சொல்கிறது எல்லாமே 100% நடக்காது. நீங்கள் 80% செஞ்சிட்டிங்கன்னா 80% சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஜெயிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நேரத்தை, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டீங்க, கேலண்டரில் போட்டிங்க, பிளான் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் உங்களால் டியூஸ்டே அதை பண்ண முடியல, இல்லாட்டி ஃப்ரைடே பண்ண முடியல, ஏதோ ஒரு நாள் பண்ண முடியல, ஏதோ ஒரு 2 வேளை பண்ண முடியல, கவலைப்படாதீங்க. நீங்கள் மற்ற நாள்லாம் பண்ணீங்க தெரியுமா, 80% வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க தெரியுமா, நீங்கள் ஜெயிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. யூ கேன் மிஸ் ஒன் டே, யூ கேன் மிஸ் ஒன் மீல், நோ ப்ராப்ளம். பட் யூ ஆக்சுவலி டிட் தோஸ் அதர் டேஸ், அதர் மீல்ஸ், ஃபண்டாஸ்டிக். மற்றபடி உங்கள் கேலண்டர் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணியிருக்கீங்க. 80% உங்கள் டைம், உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் கீப் அப் பண்ணியிருக்கீங்க. பியூட்டிஃபுல். யூஆர் இன் அ விக்ட்ரி பிளேஸ். 100% வராது எப்போதுமே. சில இடத்துல தோற்று போவீங்க. ஆனால் தோற்று போனோன்னே நிறைய பேர் விட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் டயட்டில் இருப்பாங்க. நடுவில் ஒரு பாண்டியாஸ் பிரியாணி சாப்பிட்டோன்னே டயட்லாம் போயிடும், திரும்பி பழைய இடத்துக்கு போயிடுவாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி மிஸ் பண்ணலாம்யா, ஒரு வாட்டி நீங்கள் தோற்று போகலாம், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் யூ ஹேவ் டு கம் பேக் அகெயின், கம் பேக் டு த நார்மல். அந்த ஃபெயில் ஆகிறது 20% தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ உங்களுடைய என்டையர் ஃபுட் மெனு ஃபார் த வீக்கெண்ட் நீங்கள் பிளான் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பிளான் பண்ணும் பொழுதே, உட்காந்து பிளான் பண்ணி அதுக்கான நீங்கள் ஸ்கெடியூல் போடும்பொழுது பாதி இது ஹெல்த்தி ஐட்டம்ஸ் வந்துடும். மீதி நீங்கள் சரியான இடத்துல போயிட்டு அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க. ஸோ கரெக்டாக ஹெல்த்தியான இடத்துல வரீங்க. ஸோ யுவர் வீக் இஸ் சார்ட்டட் அவுட். கடைசியாக லாஸ்ட் பாயிண்ட் என்ன, அடுத்த முக்கியமானது என்னது, பணம், காசு. அந்த வாரத்திற்கான உங்களுடைய வரவு செலவு ப்ரொஜெக்ஷன், எவ்வளோ செலவு இருக்கிறது, எவ்வளோ வரவு வரும், என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அது எல்லாவற்றையும் பிளான் பண்ணிடணும். டே வைஸ் பிளான் பண்ணணும். எவ்ரி சிங்கிள் டே பிளான் பண்ணணும். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் பட்ஜெட் போட்டுட்டு, இவ்வளோ தான் என்னோடய செலவெல்லாம், இதுக்குள்ளே நான் செய்யணும், அதுக்கு இவ்வளோ தேவை, கிளியர் பிளான் தேவை. கிளியர் பிளான் தேவை. புரியுதா? 3 காரியங்கள், 3 விஷயம். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்னது? டைம். செகண்ட் ஹெல்த். தேர்டு ஃபினான்ஸ். இது 3ஐயும் நீங்கள் 1 வீக்குக்கு சண்டே நைட்டே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரம் ஓடுறதுக்கு உங்களுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். நீங்கள் எங்கே ஓடுறீங்களோ அவங்க சொல்லுவாங்க, நீ பிதற்றுகிறாய் என்று சொல்லுவாங்க. எப்படி? நீ பிதற்றுகிறாய் என்று சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அதை பற்றி நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் என்னதுமா செய்வீங்க? தடைகள் வந்தாலும் ரிப்பீட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ரிப்பீட். 15ஆம் வசனம். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். உறுதியாய்
சாதித்தாள். சாதித்தாள். ஹalleluya. என்ன பவர்ஃபுல்லா தமிழ்ல போட்டிருக்காங்க. உறுதியாய் சாதித்தாள். எல்லாரும் சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சொல்லுவோமா? அதான் ஒன்னா சொல்லுவோமா? சபையாக ஒன்றா சொல்லுவோமா? சபையாக ஒன்றாக ஜெபிக்கும் பொழுது பேதுரு காலில் இருக்கிற சங்கிலி அவிழ்ந்தது. சபையாக ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கதவு திறந்தது. சபையாக ஒன்றாக ஜெபிக்கும் பொழுது அங்க இருந்த காவலர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அதே சபை ஒன்றாக சேர்ந்து இதை சொல்லும் பொழுது நாம் ஒன்றாக சேர்ந்து சாதிப்போம். 1 2 and 3 உறுதியாக சாதித்தான். நம்ம இந்த வாரம் என்னதான் தடைகள் வந்தாலும் நமக்கு நேராக வருகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கெட்டியாக பிடித்து கொண்டு நம்ம சாதிக்க போகிறோம். உறுதியாக சாதிக்க போகிறோம். In English I'm just so curious. இங்கிலீஷில் என்ன சொல்லுது? 15. Yet she kept insisting that it was so. Insisting that it was so. தமிழில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. உறுதியாக சாதித்தார். எப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாவ, திரும்ப திரும்ப சொன்னா. அவங்க நீ பதற்றுகிறா இல்ல பொய் என்று சொன்னாங்க. விடலை. இல்ல, அவர் தான், பேதுரு தான், பேதுரு தான், பேதுரு தான். நம்ம ஜெபத்திற்கான பதில் தான். நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதுக்கான வாய்ப்பு தான், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான், வாய்ப்பு தான், பதில் தான், வாய்ப்பு தான், ஆப்பர்ச்சுனிட்டி தான், பதில் தான், வாய்ப்பு தான், ஆப்பர்ச்சுனிட்டி தான். she kept on going. ஓடணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஓடணும். ஆனால் ஓடும் பொழுது தடைகள் வரும், பிரச்சனை வரும். மனுஷங்க மூலமாக வரும், சூழ்நிலைகள் மூலமாக வரும், நம்மளுடைய காரியங்கள் மூலமாகவே வரும். பட் யூ ஷுட் நாட் கிவ் அப். விட்டு கொடுக்கூடாது. தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். செய்யணும் செய்யணும் செய்யணும். சாதிக்கிற வரைக்கும் செய்யணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிளெஸ்ஸிங்காக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் செய்யணும். You know, she was so strong. அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால என்ன தெரியுமா நடந்தது? அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால என்ன தெரியுமா நடந்தது? என்ன நடந்தது? இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இதை? எத்தனை பேருக்கு தெரியாது? என்ன என்ன எழுதியிருக்காங்க? ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்களா? சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க. நம்ம எதாவது ஒன்று செய்யலைன்னா, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னா என்னன்னா, வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும். என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும். ஆனால் நம்ம கதவை தட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஜெபத்திற்கான பதில் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த ஓடிக்கிட்டு, சொல்லுங்கள், செயல்படுத்த ஓடிக்கிட்டு தடை வந்தாலும் நிற்காமல் திரும்ப திரும்ப ஓடி உறுதியாக சாதிக்கிறவங்களுக்கு இது கிடையாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இது ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை கிடையாது. எப்படி? அப்படி இருக்கிறவங்களுக்கு பேதுரு ஒரு முறை கதவை தட்டிட்டு இவங்க தரக்கெல்லாம் திரும்பி போக மாட்டார். மாறாக என்னாகும்? ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் திறக்கிற வரைக்கும். பேதுரு என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு வெளியே. உள்ள இவ்வளோ கலேபரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு? பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். இங்கிலீஷில் ஒரு போர்ஷன் இப்படி சொல்லுது, he kept on knocking. எப்படி சொல்லுங்களேன்? சொல்லுங்க. he kept on knocking. முடிக்க போகிறோம். சொல்லுங்க, நல்ல வேகமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. he kept on knocking.
He kept on knocking. விடாமல் தட்டி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, இப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்காக கர்த்தர் நம்ம செய்வார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை போக விட மாட்டார், கதவை தட்டிகிட்டே இருக்க செய்வார். நல்லா கவனிங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர்கிட்ட இருந்து வருது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. Just listen to this, understand this carefully. ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர்கிட்ட இருந்து வர்றது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கதவை திறக்கிறது நம்மக்கிட்ட இருக்கு. பேதுரு சிறையிலிருந்து வெளியே வர்றாரு, கவனிச்சிங்களா? சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது அவருக்கு எப்போ புத்தி வருது? அது வரைக்கும் அவர் விஷன் நினைக்கிறார். எப்போ புத்தி வருது அவருக்கு? When did he realize that it was God working and it was real? எப்போ உணர்றாரு? When did he realize that it was God and it was real? வாசிங்க எப்போ 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 அது வசனம் வசனம். அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது வெளியே வந்த பிறகுதான் பேதுருக்கு தெளிவு வருகிறது. எங்கிருந்து வெளியே வந்த பிறகு? சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு. சிறையிலேருந்து கடைசி எப்படி வெளியே வந்தார்? ஏதோ திறந்துச்சுன்னு போட்டிருக்கேன். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து என்னாச்சு? நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்த பொழுது, இரும்பு கதவண்டை வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சிறையோட இரும்பு கதவு தானா திறந்துச்சு. ஆனா மனுஷனோட வீட்டு கதவு திறக்கல. அந்த கதவை திறக்கிற ஆண்டவருக்கு இந்த கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? சிறையோட இரும்பு கதவு தானா திறந்துச்சு, கர்த்தர் திறந்தார். மேனுவல் இன்டர்வென்ஷனே கிடையாது. அதை திறந்த ஆண்டவருக்கு இந்த சாதாரண வீட்டு கதவை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் பேதுருவை உள்ளே கொண்டு வரத்துக்கு? Because I always say God is a gentleman. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கொடுப்பாரு. கதவை திறக்கிறது நம்ம கிட்ட இருக்கு.